சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடைபெற்று முடிஞ்சது. கடந்த 7 வருடங்களுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அந்த மாநாட்டில் பங்கேற்று இருந்திருந்தார். குறிப்பாக புத்தினையும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கையும் அவர் கைகுலுக்கி உரையாடினது இன்டர்நெட்டில் பல தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அதை தொடர்ந்து சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் ஏற்பட்ட மோதல்ல ஜப்பானை தோற்கடிச்ச அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக சீனாவுடைய இராணுவ அணிவகுப்பு அங்கே நடைபெற்று கொண்டிருக்கு. கிம் ஜாங் உன், புத்தின் உட்பட பல பேர் இதில் பங்கேற்று இருக்கிறாங்க. குறிப்பாக பாகிஸ்தான் அதிபர் ஷெபாஸ் ஷெரீஃபும் இதில் பங்கேற்று இருக்கிறாரு. இந்த பங்கேற்றதில் மட்டும் இல்லாமல் ரஷ்ய அதிபர் புத்தினை ஷெபாஸ் ஷெரீஃப் சந்தித்து பேசியிருக்கிறாரு. அதில் இந்தியாவினுடைய ஒரு குறிப்பையும் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக தமிழ் ஜனம் டிஜிட்டல் பிரிவினுடைய பொலிட்டிக்கல் எடிட்டர் அபினவ் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோட குறிப்பை பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இது போன்ற இன்னும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற இருக்கு. அபினவ், விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். வணக்கம். நேற்றைய தினம் பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் இருவருக்கும் இடையேயான இந்த சந்திப்பு அப்படின்றது நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த சந்திப்பை எக்ஸ்பர்ட்ஸ் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது இந்தியாவை ஆன்டகனைஸ் பண்ணுறதுக்காக பாகிஸ்தான் எடுத்த முயற்சி கிடையாது. இது அமெரிக்கா சொல்லி கொடுத்து பாகிஸ்தான் செய்த ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்தியாவை ஆன்டகனைஸ் பண்ணணும், அதற்காக பாகிஸ்தானோட தன்னுடைய உறவுகளை புதுப்பிச்சது அமெரிக்கா. இதன் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சைனான்ற நெருக்கடி ஏற்படும்னு அதிபர் ட்ரம்ப் கணக்கு போட்டார். ஆனால் நடந்ததே வேற. நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தான் அமெரிக்கா பக்கம் போனதுனால பாகிஸ்தானை சீனாவும் ஒதுக்கி விட்டுருச்சு. இந்தியாவை தன்னுடைய நண்பனாக சீனா ஏற்றுக்குச்சு. ஏற்கனவே இந்தியாவும் ரஷ்யாவும் நண்பர்கள், ரஷ்யாவும் சீனாவும் நண்பர்கள். இதனால் RIC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரஷ்யா, இந்தியா, சைனான்ற புது அலையன்ஸ் உருவாயிருக்கு. அந்த அலையன்ஸ் தன்னுடைய வலிமையை இந்த SCO மாநாட்டிலையும் காட்டிட்டாங்க. ஸோ இந்த அலையன்ஸ்குள்ளே இனி நேரடியாக குழப்பத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ட்ரம்ப் தான் வேணும்னே இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே குழப்பத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக ஷெபாஸ் ஷெரீஃப் மூலமாக இந்த மீட்டிங்கை ஏற்பாடு செய்ய வச்சதாக சொல்கிறாங்க. ஸோ SCO மாநாடு நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே பாகிஸ்தானோட டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் மூலமாக ரஷ்ய அதிபரை சந்திக்கணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சந்திப்பில் ஷெபாஸ் ஷெரீஃப் சொல்கிற விஷயமும் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு இந்தியாவோட நல்ல உறவுகள் இருக்குது, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எங்களோடவும் நீங்கள் உறவுகளை மேம்படுத்திக்கணும் அப்படின்றத அவர் திரும்ப திரும்ப அந்த மாநாட்டில் வலியுறுத்தினார். ஆனால் புட்டின் அதுக்கு ஓவர்வெல்மிங்காக ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தரலை அப்படின்னே சொல்லலாம். புட்டின் கொடுத்த ஒரே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, நவம்பர் மாதம் ரஷ்யாவுக்கு ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் வரணும் அப்படின்றது தான். ஆனால் இது கூட ஷெபாஸ் ஷெரீஃபுக்கு தனிப்பட்ட முறையில் புட்டின் கொடுத்த அழைப்பு கிடையாது. ஏன்னா நவம்பர் மாதம் ரஷ்யாவில் SCO மாநாட்டில் இருக்கக்கூடிய நாடுகளினுடைய தலைவர்களுக்கு இன்னொரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் நிறைய தலைவர்கள் வராங்க, அதில் நீங்களும் கலந்துக்கோங்க அப்படின்ற ஒரு ஃபார்மல் இன்விடேஷனை தான் ரஷ்யா கொடுத்துருக்கு. ஸோ அதனால் பாகிஸ்தான் செய்த இந்த முயற்சி அப்படின்றது பலன் அளிக்கலை. இதனால் அமெரிக்காவுக்கு மீண்டும் ஒரு ஏமாற்றமே ஏற்பட்டிருக்கு. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அபினவ். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் தொலைக்காட்சியோட, தமிழ் ஜனம் YouTube பிரிவோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.